வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. என்னம்மா இது டெய்லி வெஜிடேரியனாக சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வெஜ்ஜி கிடையாது, சிம்பிளான ஒரு நான்வெஜ் தான் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல நம்ம கீரை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். என்னடா இது நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு கீரை சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நம்ம கீரை பொரியலும் பண்ண போகிறோம். ஒரு நான்வெஜ்ஜோட 2 வெஜ்ஜி இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் வெஜ்ஜியை சாப்பிட்டாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கொஞ்சம் வெஜ்ஜி நான்வெஜ் 2 சேர்த்து சமைக்கலாம். வாங்க பாருங்கள், பூண்டு ஒரு 50 கிராம் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா செவுக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கீரைக்கும் சேர்த்து நான் உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த கீரையில் நமக்கு இந்த பச்சை மிளகா பூண்டு டேஸ்ட்டு மட்டும்தான் வரும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கீரை சமைக்கிறது நம்ம குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கீரை பொரியல் பண்ணி கொடுக்கலாம். பத்தியமாக சமைப்பாங்க. இதில் ஒன்றுமே இல்லை, எண்ணெய், பூண்டு, பச்சை மிளகா கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ நம்ம நார்மலாக சாப்பிடும்போது பச்சை மிளகா நமக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். நல்லா கீரை அலசி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டு கிண்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டு போட்டுக்கலாம். கீரைக்கு நான் தண்ணியே ஊற்றலை, அலசி நல்லா வடித்து வச்சுருந்தேன். அப்போ கூட இந்த கீரையில் உள்ள தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இதையே கீரையை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு. கீரையை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம முட்டை செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம முட்டை கிரேவி பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இதை எண்ணெய் காஞ்சிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எப்பவுமே முட்டை நம்ம வேக வச்சு செய்யும் போது இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கரம் மசாலா பொடி. இதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மசாலா எல்லாமே வதங்குற அளவுக்கு, இந்த வெங்காயமும் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 5 முட்டைக்கு சேர்த்து உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் இந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்க விட்டுருவோம். நல்லா கூழ் போல் வதங்கிடணும். முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சிடலாம். முட்டையை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டை அடுக்குனதுக்கப்புறம் இந்த மசாலா எடுத்து இப்படி மேலே போட்டுக்கோங்க. இல்லை நல்லா இப்படி கூட திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் மசாலா சேர்ந்துருச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம சூப்பரான ஒரு கீ ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம், சிக்கன் வச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் கிட்டத்தட்ட நெய் வச்சுருக்கேன். இந்த நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா காயட்டும். நெய் காஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு நட்சத்திர பட்டை. இது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் பட்டை 1, அதுக்கப்புறம் சுருள் பட்டை 1, ஜாதிபத்திரி, கல்பாசி. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா நமக்கு வாசனை வர்ற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில். இதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா செவுக்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நான் 1 கிலோ சிக்கனுக்கு அளவு சொல்லியிருக்கேன். இப்போ சிக்கன் இதில் சேர்த்துப்போம். நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க.
இதில் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இப்படி ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். நடுப்புற நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணியே நம்ம கொஞ்சம் தான் ஊற்றணும். இந்த சிக்கனில் உள்ள தண்ணி, அதுக்கப்புறம் வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாமே சேர்ந்து இதில் வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணியே கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றிடும். பாருங்கள், அதுக்கு முன்னாடி கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக இப்படி நல்லா கசக்கி போட்டுக்கலாம். நல்லா சுருண்டு சூப்பராக வரும்போது இதை இறக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து கீ ரோஸ்ட்டு அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இந்த மிளகுத்தூளை கடைசியில் நம்ம இதில் தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு பெரட்டி இறக்கிடலாம். சூப்பராக கீ ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட வெங்காயம் எதுவுமே இதில் தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடணும். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சாம்பார் வச்சு காட்ட போகிறேன். என்னென்னா, அவசரமாக காலையில் எழுந்து பருப்பு வேக வச்சு காயை வேக வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மொத்தமாகவே இன்றைக்கி எல்லாத்தையும் வேக போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இந்த 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பெருங்காயமும் சேர்த்துடலாம். நூக்கல் வந்து ஒரு 1/2 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் 1.5 அழகு பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். நல்லா இப்படி புஷ்ஷுன்னு வந்துருச்சு. இந்த பருப்பையும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம பருப்புக்கு காய்கறிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு 4 விசில் வரட்டும். வந்தவொடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் ரெடியாக இருக்கும். கடைசியில் தான் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்து தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த விசில் எடுத்துக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நமக்கு சாம்பார் ரெடியாக இருக்கும். பாருங்கள், நல்லா திக்காக பருப்பு, காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க உப்புலாம் போட்டால் பருப்பு வேகாது அப்படின்னு. நல்லா வந்து வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டோம். இப்போ நம்ம உளுந்து வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். பாருங்கள், தாளித்த கடுகு உளுந்து இதில் சேர்த்துடலாம் சாம்பாரில். பாருங்கள், கொஞ்சம் பெருங்காயம் வேணுனாலும் நம்ம தாளிக்கிறதுல போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக வைக்கிற சாம்பார் மாதிரியே இருக்கும். பாருங்கள், சூப்பரான நான்வெஜ் மெனு இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ்ஜோடு சேர்த்து வெஜ்ஜையும் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறிடலாம். சூப்பரான இந்த லஞ்ச் மெனுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.